இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கருக்கும் கள்ளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா கல் உணவு என்று பல ரிசர்ச் சொல்லுது. அது விவசாயிகளுடைய அவர்களுக்கு, அதுவும் தென்னை விவசாயிகளுக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொப்பரைக்கு 107 ரூபாய், 107 மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. ஆனா விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் பிரைவேட் ட்ரேடர்ஸ்னால. அவங்க 107 57 ரூபா கொடுக்குறாங்க. என்னோட தோட்டத்துல இருந்து நான் கொப்பரை வித்தா அதான் பிரைவேட் பீப்புள் கொடுக்குறாங்க. அதனால அந்த மாதிரியா இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அவர்களுக்கு ஒரு வருமானத்துக்காக பேசியிருப்பது கள்ளு பற்றி. ஆனா இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் முதல் தமிழனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1970 ஆகஸ்ட் 31 கள்ளு கடை திறக்கிறாரு. இது சாராய கடை எல்லாம் திறக்கிறாரு கருணாநிதி. ஆமா எல்லாம். அப்போ மூதறிஞர் ராஜாஜி போய், நீங்க இதுவரை குடினா என்னன்னு தமிழனுக்கு தெரியாது. ஏன்னா தமிழ்நாடு ஹாஸ் பீன் அ ட்ரை ஸ்டேட். அதனால தயவு பண்ணி மது விலக்கை ரத்து செய்யற முடிவை நீங்க கைவிடணும்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொன்னாரு? ராஜாஜி அவர் பையனுக்கு மேயர் கேட்க வந்தாரு. அதாவது புழுகுனிகள் இன்னைக்கு இந்த ஸ்டாலின் புழுகின்னு இருக்கிற மாதிரிதான் அன்னைக்கு கருணாநிதியும் புழுகினார். ஆகவே இந்த புழுகுனிகளை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தணும்ல. அதனால தமிழனை காப்பாற்றணும், அடுத்த தலைமுறையை போதைக்கு அடிபடாம இலக்காகாமல் காப்பாற்றணும். அதனால எங்க நான் சொல்றேன் இல்ல, நான் சொன்னேன் ஸ்டாலின் இங்க பாருங்க, ஸ்டாலின் சொல்றதெல்லாம் பொய் பித்தலாட்டம். ஏன்னா சென்னைக்கு 4000 கோடி கொடுத்தது சென்ட்ரல் ஃபண்டு தான். இருங்க சொல்றேன். அப்ப ராஜ்நாத் சிங் வந்தாரு, அவர் மந்திரி இல்லையா? அதை பத்தி கவலை இல்லைங்க. நீங்க ஸ்டாலின் எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்காரா? உங்க மந்திரி கே நேரு போறாருல, மற்ற மந்திரி அனுப்புறீங்கல்ல. அதனால ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் போறது பூரா அமைச்சர்கள் வந்தா மத்திய சர்க்கார் வந்தது மாதிரி ராஜ்நாத் சிங் உடனே சென்னைக்கு வந்தார். இங்க பாருங்க, கொடுத்த காசை செலவு பண்ணாத திருடர்களின் ஆட்சி இது. நான் சொல்றேன். ஏன்னா 4000 கோடி சென்னைக்கு மழை நீர் வடிகிறதுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு அதே நீரும் 40% தான் பண்ணணும்னு சொன்னாரா இல்லையா? இல்ல, மீதி பணம், அதாவது இந்த அரசாங்கம் திருடுகின்ற அரசாங்கம். எவ்வளவு? 60% திருடுற திருட்டு சர்க்கார். அதனால நீங்க கணக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் நாம செய்வோம், மீதி கொடுப்போம். யாரு 6 லட்சம் கொடுக்கறாங்க? இங்க பாருங்க, ஸ்டாலின் ஒரு நிமிஷம் நண்பரே, ஸ்டாலினுக்கு வைக்கல, இங்க மாறாதீங்க. அவர் கேட்கட்டும். அவர் கேட்கிற கேள்வியே அறிவற்ற கேள்விங்கிறேனா. ஏன்னா 2.8 lakhs தான் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாக்கு. இவர் எங்க இருந்து நீங்க 6 லட்சம் கொடுக்குறீங்க? நீங்க எங்க கட்டி இருக்கீங்க? காட்டுங்க, ஒரு வீடு காட்டுங்க. அதாவது டோட்டலி இட் இஸ் அ பார்ட்டி ஆஃப் லேயர்ஸ், பை லேயர்ஸ், ஃபார் லேயர்ஸ். டிஎம்கேங்கிறது பொய் சொல்ற ஒரு பித்தலாட்ட பேர் வழிகள். ஆரிய படையெடுப்பு பற்றியோ ஆரிய திராவிட இனவாதம் பற்றியோ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கார். தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின். இது ஏன் வார்த்தை இல்லை, டாக்டர் அம்பேத்கர் அவர்களோடு. ஆக அடிப்படை சித்தாந்தமே போய் புழுகு, ஃப்ராடு. அதனால அந்த மாதிரியான ஒரு கட்சி, ஒரு முதலமைச்சர் பேசுறாருன்னா இட்ஸ் அனதர் ஃப்ராடுலன்ட் எக்ஸைஸ். ஏன்னா 10 இங்க பாருங்க, நான் இல்ல, ஒரு நிமிஷம், எல்லாரும் சேர்ந்து கூச்சல் போடக்கூடாது. அதாவது இன்னைக்கு 5 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் கொடுக்கறது யாரு? 100% சென்ட்ரல் சப்சிடி. இங்க பாருங்க, அதை பத்தின கேள்வியே இல்ல. இங்கேயும் அப்படிதான். இங்க பாருங்க, நீங்க பத்திரிகையாளர்கள் விவரம் தெரிஞ்சு கேள்வி கேட்டீங்கன்னா ஐ கேன் அப்ரிஷியேட். நீங்களே ஒரு சார்பா பொய்களை கேட்டீங்கன்னா, அதாவது சென்ட்ரல் வேர்ஹவுஸ் மூலமா சென்ட்ரல் ஃபுட் மினிஸ்ட்ரி தான் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 ரூபாய்க்கு கொடுக்கறத இவங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க. இருங்க சார், 9 ரூபாய்
1 கிலோ அரிசி வந்து 9 ரூபாய்க்கு மத்திய அரசு தமிழக அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாருங்க. அது வந்து அந்த நோ சப்சிடி டோன்ட் கேரி லைஸ். ஐ எம் வெரி சாரி. நான் சொல்றேன் 2 ரூபாய்க்கு சென்டர் கொடுத்த அரிசிய நீங்க ஃப்ரீன்னு சொன்னீங்க. மீதி 29 ரூபா அந்த அரிசிக்கு நெல்லுக்கு கொடுத்தது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால இது ஒரு புழுகுனி அரசாங்கம், பொய் சொல்ற அரசாங்கம். இந்த பொய் சொல்றவங்களுக்கு நீங்க வக்கீலா போனீங்களேங்கிறது எனக்கு வருத்தம். வக்கீலா போயிட்டாரு. இல்லங்க, தேர்தல் பத்திரங்கிறது வெளிப்படையா வாங்கியிருக்கு. என்ன என்ன சொல்றாங்கன்னா, யாரு சொல்றாங்க? நான் என்ன சொல்றேன், திமுக 690 கோடி வாங்கி இருக்கியே, அதை சொல்லு. எவ்வளவு நிதி கொடுத்தீங்கிறது பிரச்சனை இல்ல. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு இடி ரைடு போனதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இங்க பாருங்க, நீங்க இத திமுக பிரச்சார மேடையா மாத்துறத நான் அனுமதிக்க முடியாது. இல்லங்க, உச்ச நீதிமன்றமே சொல்லட்டும். டிரான்ஸ்பரன்சி should be brought in to electoral funding. அதுக்காக பண்ணியிருக்கு. உச்ச நீதிமன்றம் they may differ. I differ with the judgment of Supreme Court. அது யார் தப்பு சொல்ல முடியுமா? I can differ. ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உள்நோக்கம் கற்பிச்சாதான் தப்பு. ஜட்ஜ்மெண்ட் அன்அக்செப்டபிள்னு சொன்னா அது தப்பு இல்லை. அண்ட் யூ நோ வெல். அதனால யாரு கேட்டது? எஸ்பிஐ கேட்டாக்க மாண்புமிகு பிரதமர் கேட்டார்னு அர்த்தமா? வாட் இஸ் தட்? இருக்கட்டுங்க. அதாவது சுய நிர்வாகத்திலே உள்ளது. எல்லாத்துக்குமே அமைச்சர், இன்னைக்கு அமைச்சர் நிர்மலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பேசுறதா அல்லது திமுகவோட புழுகு பத்தி கேக்குறதா நீங்க? அதனால நான் ஒரு ஸ்டேட்ல வெறும் 39 சீட்டுல நிக்கிற கட்சி 690 கோடி வாங்கி இருக்குன்னா எப்படி வாங்கிட்டுன்னு கொஸ்டின் வருது. ஊழல் கட்சின்னு சொல்லப்படுற கட்சி பாருங்க, கட்சின்னு சொல்லப்படுறது உங்க நீங்க இந்த கவர்மெண்ட் யாருங்க? நீங்க 11,660 கோடி ரூபாய் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்களா? 6,060 கோடி. அதான் திமுக 11% பிஜேபி வாங்கினதுல வாங்கியிருக்கு. நீங்க இருக்கிற 11% சீட்ல நிக்கிறீங்களா? வாங்கினது பிரச்சனையா சொல்ல சார். நான் அதனால தேர்தல் நிதி வாங்கினது யாருமே பிரச்சனையா சொல்லல. சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு நான் அதனாலதான் சொல்றேன், டிஎம்கே ப்ராபகேண்டா மிஷினரியா தயவு செய்து ஊடகங்களே அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த ஜாஃபர் சாதிக் விஷயம் எங்கேயாவது ஊடகத்துல டிஸ்கஷன்ல வந்ததா? டாக் ஷோல வந்ததா? யூ ஹேவ் ஆல் சரண்டர் டு அறிவாலயம். ஜாஃபர் சாதிக் சொல்லிருக்காங்க. அவங்க எடுத்தது மொத்தமே வேல்யூவே 5 to 10 லட்சம் ரூபாய் தான் வேல்யூ. 2000 பேர் கேட் படுத்தப்பட்டது அவங்க சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க, அவர் அட்வொகேட் என்ன வேணா சொல்லட்டும். இத்தனை பிடிச்சிட்டு நீங்க 2019 38 kg ஆஃப் ketamine was smuggled to மலேசியா. அதுக்குதான் இந்த ஆள் அப்ப ஜெயில இருந்தான். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க இம்பார்ஷியலா இருக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. என்ன அறிவால தமிழ்நாட்டு பையனை கொடுக்குறீங்க, அந்தோணி பையனை கொடுக்குறீங்க. அதுக்கு தான் சொன்னேன் தலைமை. நீங்க பாருங்க, நீங்க தயவு பண்ணி உன்னை என்ன பேச விடணும். எல்லாரும் சேர்ந்து கும்பல் போடக்கூடாது. கூச்சல் ஒத்தொத்தரா கேளுங்க. அவரும் கேட்கிறாரு, நீங்களும் கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கேட்டா இல்ல இல்ல 1 by 1 ப்ளீஸ். நீங்க கூட்டணியை பொறுத்தவரை இன்னைக்குன்னு இல்லை, நான் 34 ஆண்டுகளா நிர்வாகியா இருக்கேன் பிஜேபியில. என்னைக்குமே நான் சொன்னதில்லை. இதே ஈரோடுல சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னா, இட் இஸ் தி டொமைன் ஆஃப் பார்லிமெண்ட் போர்டு. அவங்க முடிவு பண்ணி அறிவிப்பாங்க, அதை செயல்படுத்துறது எங்க டியூட்டி. அதனால ஓரிரு நாட்கள்ல சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு டேக் எ கால். இல்ல அதுக்குதான் சத்தே இருங்க, அமைதியா பேசணும். நீங்க கும்பலாலாம் சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் அறிவாலயத்துக்கு சரண்டர் ஆயிட்டு என்ன இருங்க சொல்றேன். நான் அதாவது ஒரு கட்சியின் தலைமையே வாரிசு. இப்ப மோடிஜி ஒன்னும் வாரிசு அரசியல் என்ன. அதனால ஆங்காங்கு இருக்கின்ற அரசியல்ல
டாக்டர் பையன் டாக்டருக்கு படிச்சுட்டு டாக்டரா வரலாம்ங்கிறது என்னோட ஆர்குமெண்ட். ஆனா டாக்டருக்கு பையனா பிறந்தாங்கிறதுனாலே பள்ளிக்கூடத்துக்கே போகாம இதா வரலாங்கிறது உதயநிதி எக்ஸாம்பிள். சார், அவர் 11 வருஷம் ஜெயிச்சுதானே சார் வந்திருக்காரு. ஐயோ, நான் சொல்லிட்டேன். ஏன் நீங்க அடிக்கடி அறிவாலய வக்கீலாறீங்க? ஆகாதீங்க. நான் என் பதில் சொல்லிட்டேன்ல. கண்ணாடி நீங்க அந்த கண்ணாடி போடுங்க. இல்ல என் பதில சொல்லிட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் குடி கெடுத்த குடும்பத்தின் வாரிசுகளின் கட்சியா இருக்கு. வேணும்னா வில்சனை வச்சு கேஸ் போடுற டைம் மேல ஐ டோன்ட் பாதர். அதனால புரியுதா? நான் சொல்லிட்டேன். ராஜா சொன்னது இதுதான், நீங்க எழுத வேண்டியது உங்க தர்மம். ஓகே, தேங்க்யூ. நீங்க நாடாளுமன்றத்துல போட்டு வாய்ப்பு இருக்கு. இப்போ மீனவரை முடிச்சுட்டு அப்புறமா சொல்லலாமா? மாண்புமிகு பிரதமர் மோடிஜி பொறுப்புக்கு வந்து இந்த 10 வருஷத்துல ஒரே ஒரு ராமேஸ்வரம் மீனவர் வந்து கொல்லப்பட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி 10 வருஷம் திமுக பங்கு பெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில 600க்கு மேற்பட்ட மீனவர்கள் 82 கொல்லப்பட்டார்கள். நீங்க அதனால அரெஸ்ட் ஆகுது. ஆனா 15 நாளோ 20 நாளோ ரிலீஸ் ஆறாங்களா இல்லையா? அது மட்டும் இல்ல, இப்ப வந்து கட்டார்ல 8 பேர் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அது விடுதலை செய்யப்பட்டது. மோடிஜி அவர்கள் பிரதமரா வந்த உடனே 5 பேருக்கு இலங்கையில தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவர்களை கொண்டு வந்தோமா இல்லையா? அதனால சம்பவங்கள் நடக்குது. ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்துல உடனடியா பிராம்ப்டா நடவடிக்கை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க வந்து அரசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கணுமே. ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா we will talk. இதுவரை இதுக்கு இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி கூட மீனவர்கள் ரிலீஸ் பண்ணப்பட்டார்கள். அதே மாதிரி இப்பயும் பண்ணப்படுவார்கள். வந்து நாம நம்பிக்கையோட இருக்கலாம். 2வது, நண்பர் சொன்னது, என்னை பற்றி நான் என்னைக்குமே முடிவு எடுத்தது இல்லை. சார், சீட் கேட்டு அதான் சொல்லுவேன். நான் அவசரப்படுறீங்களே, நான் அது சொல்லும்போது சேர்த்து சொல்லுவேன் இல்லையா? அறிவாலயத்திலிருந்து போன் வந்துட்டே இருக்கா? வந்து கட்சியில் இல்ல, நான் வந்து கேட்கறதுங்கிறதே கிடையாது. பொறுப்பும் கேட்டதில்லை, சீட்டும் கேட்டதில்லை. ஆனால் அகில இந்திய தலைமை எனக்கு எந்த குறையும் வச்சதில்லை. அதனால அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களோட முடிவு. இதை யார் சொல்றது? வேற பேர் புழுகுனிகள் சொல்றதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? காரணம் என்னன்னா, 1975 சுப்ரீம் கோர்ட்டை முடக்கி, ஏன்னா ஜஸ்டிஸ் கண்ணா போன்றவர்கள் ராஜினாமா பண்ணாங்க, ஜஸ்டிஸ் ஹெகடே போன்றவர்கள் ராஜினாமா பண்ணாங்க. அவங்களை சூப்பர் சீட் பண்ணி வந்து காங்கிரஸ் கொடுத்ததுனால பாராளுமன்றத்தை முடக்கி தேர்தலெல்லாம் நிறுத்தி எல்லா எதிர்கட்சி தலைவரும் சிறையில் போட்ட ஜனநாயக விரோத தீய சக்திகள் பேசலாமா? காங்கிரஸ் இதெல்லாம் பேசலாமா? நீங்கெல்லாம் எமர்ஜென்சியினுடைய பிறப்பு இல்லை 75, 76, 77. ஆகவே ஜனநாயக விரோதிகள், சர்வாதிகாரத்தின் எடுபிடிகள் காங்கிரஸ் கட்சி, இதெல்லாம் பேசலாமா? அதனால இவர்களுக்கு தெரிஞ்சே பொய் சொல்லக்கூடிய புழுகுனி கூட்டம். அதனால அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. வந்து உங்களுக்கு உதாரணம் இருங்க இல்ல, உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய அறிவாளி கொஞ்ச நாளைக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு, ப. சிதம்பரம். அவர் 2014 தேர்தலில் என்ன சொன்னார்? மோடி அவர்கள் பிரதமர் ஆனால் 100 நாள் வேலை நின்று போவோம் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு நின்று போயிருக்கா? ஆகவே இங்க பாருங்க, இல்ல அதுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார், யூ ஹவ் நாட் சப்மிட்டட் அக்கௌண்ட்ஸ், யூ ஹவ் டு சப்மிட் அக்கௌண்ட்ஸ். ஈவன் ஜிஎஸ்டிக்கே இவங்க அக்கௌண்ட்ஸ் கொடுத்தா தான் கொடுக்க முடியும். அதை பண்ணாம இவங்க அதை டிலே பண்ணிட்டு எங்களை குறை சொல்றதுங்கிறது சரியில்லை. நாங்க ஏற்கனவே நிரூபிச்சு காட்டியிருக்கோம், அது சிதம்பரமோ யாரோ காங்கிரஸ்ல எல்லாம் புழுகுனி கூட்டம்னு. அதனால அந்த கூட்டம் பேசுறத பத்தி ரொம்ப கவலைப்பட. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் இங்க பாருங்க, டோன்ட் கன்ஃபியூஸ் இஷ்யூஸ். சிஏஏ எதை பொறுத்தது? பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த 3மே டிக்ளேர்டு இஸ்லாமிக் ரிபப்ளிக். அந்த நாட்டுல இஸ்லாமியர் அல்லாதவர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள்,
பார்சிகள் இவங்க எல்லாரும் மதம் மாற்ற சொல்லி நிர்பந்தம் செய்து கொடுமை செய்த காரணத்தினாலே ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன். அவங்க இப்ப வர்றதுக்கு இல்ல, நீங்க இந்த இஷ்யூ ஏற்கனவே அந்த 2019ல சிஏ ஆக்ட் கொண்டு வரும் பொழுதே தெளிவா சொல்லியிருக்கு, 5 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து விட்டவர்களுக்கு. இப்ப எல்லாரையும் வாங்க வாங்கன்னு யாரையும் இன்வைட் பண்ணல. ஆகவே 2014க்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்துவிட்ட, அங்கு மத ரீதியாக துன்பப்படுத்தப்பட்டு அதனால இங்க வந்தவர்களுக்கு இங்க இருக்கிறவருக்கு இது கொடுக்கறோம் குடியுரிமைன்னு சொல்லியிருக்கு. இதனால யாருக்கு பாதிப்பு? அந்த சட்டத்துல யாராவது ஒருத்தருக்கு குடியுரிமை எடுப்போம்னு சொல்லியிருக்கா? அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், ஏ புழுகுனி காங்கிரஸே, ஏ புழுகுனி திமுகவே, இந்த மாதிரி முஸ்லிம்களை தூண்டி விடாதே, மற்றும் ஒரு 47க்கு வழி வைக்காதே, தேச விரோதத்தில் ஈடுபடாதே அப்படின்னு நீங்க எல்லாரும் எழுதணும்னு உங்களுக்கு இல்ல. அவ்வளவுதான். தேங்க்யூ. ஏன் சார் யாராவது உளறினா அதை இல்ல, இத தயவு செய்து சிவகங்கைக்காரரு கார்த்தி சிதம்பரம் அவர் சொல்லி இருக்கிறத ஒரு டிகே சிலங்கலாம் படிக்க இருங்க. ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ கால்குலேட்டர். ஒரு மிஷினுக்கும் இன்னொரு மிஷினுக்கும் தொடர்பு கிடையாது. இது நெட்டுல கனெக்டட் இல்லை. அதனால இந்த ஓட்டு மிஷினை யாருமே மேனிப்புலேட்டே பண்ண முடியாது. ஒரு முறை எலெக்ஷன் கமிஷன் யார் வேணாலும் நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டலாம் எங்களுக்குன்னு கேட்டோம், யாரும் பண்ணல. அதனால இது பத்தின வதந்திகள், ஏன்னா இந்த நாச்சினே நெய்ஜாண்டி அங்கன் டேடா போல்கின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆட தெரியாதவ திருக்கோணல்னு சொன்னான்னு, அந்த மாதிரியே இவங்க பேசுறது. நாங்க இதுல மேனிப்புலேட் பண்ணி மற்ற மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கேன்னா ஏன் தெலுங்கானால ஜெயிக்கல, ஏன் மிசோரத்துல ஜெயிக்கல, ஏன் கர்நாடகால ஜெயிக்கல? அதனால இதெல்லாம் பித்தலாட்ட பேர் வழிகள், திருப்பியும் பேசுற பித்தலாட்டம். இல்லங்க, தேர்தல் பத்திரங்கிறது வெளிப்படையா வாங்கியிருக்கு. என்ன என்ன சொல்றாங்கன்னா, யாரு சொல்றாங்க? நான் என்ன சொல்றேன், திமுக 690 கோடி வாங்கி இருக்கியே, அதை சொல்லு. எவ்வளவு நிதி கொடுத்தீங்கிறது பிரச்சனை இல்ல. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு இடி ரைடு போனதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் அவங்க ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்க இத திமுக பிரச்சார மேடையா மாத்துறத நான் அனுமதிக்க முடியாது. இல்லங்க, உச்ச நீதிமன்றமே சொல்லட்டும், டிரான்ஸ்பரன்சி should be brought in to electoral funding. அதுக்காக பண்ணியிருக்கு உச்ச நீதிமன்றம். they may differ. I differ with the judgment of Supreme Court. அது யார் தப்பு சொல்ல முடியுமா? I can differ. ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உள்நோக்கம் கற்பிச்சாதான் தப்பு. ஜட்ஜ்மெண்ட் அன்அக்செப்டபிள்னு சொன்னா அது தப்பு இல்லை. அண்ட் யூ நோ வெல். அதனால யாரு கேட்டது? எஸ்பிஐ கேட்டாக்க மாண்புமிகு பிரதமர் கேட்டார்னு அர்த்தமா? வாட் இஸ் தட்? இருக்கட்டுங்க, அதாவது சுய நிர்வாகத்திலே உள்ளது. எல்லாத்துக்குமே அமைச்சர், இன்னைக்கு அமைச்சர் நிர்மலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பேசுறதா அல்லது திமுகவோட புழுகு பத்தி கேட்கறதா நீங்க? அதனால நான் ஒரு ஸ்டேட்ல வெறும் 39 சீட்டுல நிக்கிற கட்சி 690 கோடி வாங்கி இருக்குன்னா எப்படி வாங்கிட்டுன்னு கொஸ்டின் வருது. ஊழல் கட்சின்னு சொல்லப்படுற கட்சி பாருங்க, கட்சின்னு சொல்லப்படுறது இந்த கவர்மெண்ட் யாருங்க? நீங்க 11,660 கோடி ரூபாய் நீங்க வாங்கியிருக்கீங்களா? 6,060 கோடி. அதான் திமுக 11% பிஜேபி வாங்கினதுல வாங்கியிருக்கு. நீங்க இருக்கிற 11% சீட்ல நிக்கிறீங்களா? வாங்கினது பிரச்சனையா சொல்ல சார். நான் அதனால தேர்தல் நிதி வாங்கினது யாருமே பிரச்சனையா சொல்லல. சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு நான் அதனாலதான் சொல்றேன், டிஎம்கே ப்ராபகேண்டா மிஷினரியா தயவு செய்து ஊடகங்களே அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த ஜாஃபர் சாதிக் விஷயம் எங்கேயாவது ஊடகத்துல டிஸ்கஷன்ல வந்ததா? டாக் ஷோல வந்ததா? யூ ஹேவ் ஆல் சரண்டர் டு அறிவாலயம். ஜாஃபர் சாதிக் சொல்லிருக்காங்க, அவங்க எடுத்தது மொத்தமே வேல்யூவே 5 to 10 லட்சம் ரூபாய் தான் வேல்யூ. 2000 பேர் கீழ்படுத்தப்பட்டதுன்னு அவங்க சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க,
அவர் அட்வொகேட் என்ன வேணா சொல்லட்டும். இத்தனை பிடிச்சிட்டு நீங்க 2019லயே 38 kg ஆஃப் கெட்டமின் வாஸ் ஸ்மகிள்டு டு மலேசியா. அதுக்கு தான் இந்த ஆள் அப்ப ஜெயிலில் இருந்தான். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இம்பார்ஷியலா இருக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. என்ன அறிவால கமல்நாத் பையனை கொடுக்குறீங்க, அந்தோணி பையனை கொடுக்குறீங்க. அதுக்கு தான் சொன்னேன் தலைமை. இங்க பாருங்க, நீங்க தயவு பண்ணி உன்னை என்ன பேச விடணும். எல்லாரும் சேர்ந்து கும்பல் போடக்கூடாது. கூச்சல் ஒத்தரா கேளுங்க. அவரும் கேட்கிறாரு, நீங்களும் கேட்கிறேன், எல்லாரும் சேர்ந்து கேட்டா இல்ல இல்ல ஒன் பை ஒன் ப்ளீஸ். நீங்க கூட்டணியை பொறுத்தவரை இன்னைக்குன்னு இல்லை, நான் 34 ஆண்டுகளா நிர்வாகியா இருக்கேன் பிஜேபியில. என்னைக்குமே நான் சொன்னதில்லை, இதே ஈரோடுல சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னா, இட் இஸ் தி டொமைன் ஆஃப் பார்லிமெண்ட் போர்டு. அவங்க முடிவு பண்ணி அறிவிப்பாங்க, அதை செயல்படுத்துறது எங்க டியூட்டி. அதனால ஓரிரு நாட்கள்ல சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு டேக் எ கால். இல்ல அதுக்கு தான் சத்தேருங்க, அமைதியா பேசணும். நீங்க கும்பலாலாம் சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் அறிவாலயத்துக்கு சரண்டர் ஆயிட்டு என்ன இருக்கு சொல்றேன். நான் அதாவது ஒரு கட்சியின் தலைமையே வாரிசு. இப்ப மோடிஜி வந்து ஒன்றும் வாரிசு அரசியல் என்ன. அதனால ஆங்காங்கு இருக்கின்ற அரசியல்ல வந்து டாக்டர் பையன் டாக்டருக்கு படிச்சுட்டு டாக்டரா வரலாம்ங்கிறது என்னோட ஆர்குமெண்ட். ஆனா டாக்டருக்கு பையனா பிறந்தாங்கிறதுனாலே பள்ளிக்கூடத்துக்கே போகாம இதா வரலாங்கிறது உதயநிதி எக்ஸாம்பிள். நான் சொல்லிட்டேன். ஏன் நீங்க அடிக்கடி அறிவாலய வக்கீலாறீங்க? ஆகாதீங்க. நான் என் பதில் சொல்லிட்டேன்ல. இல்ல என் பதில சொல்லிட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் குடி கெடுத்த குடும்பத்தின் வாரிசுகளின் கட்சியா இருக்கு. வேணும்னா வில்சனை வச்சு கேஸ் போடுற டைம் மேல ஐ டோன்ட் பாதர். அதனால புரியுதா? நான் சொல்லிட்டேன், ராஜா சொன்னது இதுதான், நீங்க எழுத வேண்டியது உங்க தர்மம். ஓகே, தேங்க்யூ.